ஆண்டுடைய நாமைப்படுவதாக பரலோக பிதாவே, இந்த வேளையில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த அதிகாலை வேத வாசிப்பு நிகழ்ச்சியை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். உம்முடைய நாமப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை நீங்கள் ஒரு முறை கேட்பீர்களேயானால் இந்த வருடத்தில் ஒரு முறை வேதத்தை வாசித்து முடிக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, இதனுடைய நன்மைகள் இதிலிருந்து தான் ஜீவ வார்த்தைகள் புறப்படுகிறது. ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் பயன்படுத்துகிறார்கள். ஆகவே இதை நீங்கள் நேரடியாக இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளே வரும் பொழுது புதிய பலனும் ஜீவனும் சமாதானம் சந்தோஷமும் இவைகள் உண்டாகும். ஆகவே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் வாசித்து அது மாத்திரமல்ல, சில வேளை வேதத்தை கையில் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, வேலை மற்றும் பயணங்கள், இந்த நேரங்களிலும் கூட நமக்கு இந்த இதை நீங்கள் போட்டு கேட்பீர்களானால் வேதத்தை வாசிக்கிறதற்கு ஏதுவாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 2 ராஜாக்களின் புத்தகம் 23ஆம் அதிகாரம். 2 ராஜாக்களின் புத்தகம் 23ஆம் அதிகாரம். அப்பொழுது ராஜா யூதாவிலும் எருசலேமிலும் இருந்து மூப்பரை எல்லாம் அழைப்பிட்டான். அவர்கள் அவனிடத்தில் கூடின பொழுது ராஜாவும் அவனோடு யூதாவின் மனுஷர் யாவரும் எருசலேமின் குடிகள் அனைவரும் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சிறியவர்களும் துவக்கி பெரியவரும் உள்ள சகலரும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புஸ்தகத்தின் வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தார். அப்பொழுது ராஜா தூண் அருகே நின்று கர்த்தரை பற்றி நடக்கவும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கை கொள்ளவும் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகள் நிறைவேறவும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணினான். ஜனங்கள் எல்லாரும் உடன்படிக்கைக்கு உட்பட்டார்கள். பின்பு ராஜா பாகாலுக்கு உக்கிர தோப்புகளுக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் பண்ணப்பட்டிருந்த சகல பனிமுட்டுகளையும் அவருடைய ஆலயத்திலிருந்து புறம்பாக்க பிரதான ஆசாரியனாக இல்க்கியாவுக்கும் 2ஆம் வகுப்புள்ள ஆசாரியர்களுக்கும் வாசல் காக்கிறவர்களுக்கும் கட்டளையிட்டு அவைகளை எருசலேமுக்கு புறம்பாய் கிதரோன் வெளிகளில் சுட்டரித்து அவைகளின் சாம்பலில் பெத்தேலுக்கு கொண்டு போக பண்ணினான். யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமை சுற்றிலும் மேடைகளிலும் தூவங்காட்ட யூதாவின் ராஜாக்கள் வைத்த பூஜாசாரிகளும் பாகாலுக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிரகங்களுக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கு தூவங்காட்டுகிறவர்களையும் அகற்றிவிட்டான். தோப்பு விக்கிரகத்தை கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து எருசலேமுக்கு புறம்பே கிதரோன் ஆற்றின் அருகிலே கொண்டு போய் அதை கிதரோன் ஆற்றுக்கு ஓரத்தில் சுட்டரித்து அதை தூளாக்கி அந்த தூளை ஜனபுத்தருடைய பிரேத குழிகளில் போடுவிட்டார்கள். கர்த்தருடைய ஆலயத்திற்கு அருகே ஸ்திரீகள் தோப்பு விக்கிரகங்களுக்கு கூடாரங்களை தேவி இடத்தில் உள்ள லட்சியக்காரன் வீடுகளை இடித்து போட்டான். அவன் யூதாவின் பட்டணங்களில் உள்ள எல்லா ஆசாரியரையும் வரச் சொல்லி கேபா முதல் பேர்சபா மட்டும் ஆசாரிகள் தூவங்காட்டியிருந்த மேடைகளை தீட்டாக்கி ஒலிவு வாசலின் மேடைகளையும் பட்டணத்து வாசலுக்கு போகும் வழிக்கு இடதுபுறமாக இருக்கிற பட்டண தலைவனாக போக யோசுவாவின் வாசற்படியில் இருந்த மேடையையும் இடித்து போட்டான். மேடைகளின் ஆசாரிகள் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் பலியிடாமல் தங்கள் சகோதரருக்குள்ளே புளிப்பில்லாத அப்பங்களை புசிக்கிறது மாத்திரம் உத்தரம் பெற்றார்கள். ஒருவனும் மேலகுக்கென்று தன் குமாரனியாகலும் தன் குமாரத்தியாகலும் தீக்கடக்க பண்ணாதபடி இன்னும் புத்திரன் பள்ளத்தாக்கில் இருக்கிற தோப்பை தென்னும் ஸ்தலத்தையும் அவன் தீட்டாக்கி கர்த்தரின் ஆலயத்திற்கு போகிற இடம் தொடங்கி பட்டணத்துக்குரிய புறம்பே இருக்கிற நாத்தான் மேலே இன்னும் பிரதானியின் அறை வீட்டு மட்டும் யூதாவின் ராஜாக்கள் சூரியனுக்கென்று வைத்திருந்த குதிரைகள் அகற்றி சூரியனின் ரதங்களையும் அக்னியிலே சுட்டரித்தான். யூதாவின் ராஜாக்கள் உண்டாக்குனதும் ஆகாசுடைய மேட்டின் மேல் இருந்ததுமான பலிபீடங்களையும் மனாசே கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் உண்டாக்கினார். பலிபீடங்களை ராஜா எடுத்து அவைகளின் தோலை அங்கே இருந்து எடுத்து கீதரோன் நாட்டிலே கொட்டினார். எருசலேமுக்கு எதிரே இருக்கிற நாசமலையின் வலதுபுறத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் சீதோனியரின் அருவருப்பாகிய அஸ்தரோத்திற்கும் மோவாபியரின் அருவருப்பாகிய காமேசுக்கும் அம்மோன் புத்திரன் அருவருப்பாகிய மிக்கோமுக்கும் கட்டியிருந்த மேடைகளையும் ராஜா தீட்டாக்கி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை நிர்மலமாக்கி அவர்களின் ஸ்தலத்தை மனுஷரின் எலும்புகளால் நிரப்பினார். இஸ்ரவேலை பாவம் செய்யப்பட்ட நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் பெத்தேல் உண்டாயிருந்த பலிபீடமும் மேடையும் ஆகிய அவரிண்டையும் அவனிடத்து அந்த மேடையை சுட்டரித்து தூளாக்கி விக்கிரக தோப்புகளையும் சுட்டரித்தான். யோசியா திரும்பி பார்க்கிற பொழுது அங்கே இந்த மலையிலிருந்து கல்லறைகளை கண்டு ஆட்களை அனுப்பி அந்த கல்லறையில் உள்ள எலும்புகளை எடுத்து வர சொல்லி இப்படி நடக்கும் என்று தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையின்படி அவைகளை பலிபீடத்தின் மேல் சுட்டரித்து அதை தீட்டாக்கினான். அப்பொழுது அவன் தன் காண்கிற அந்த குறிப்படையாளம் என்ன என்று கேட்டதற்கு அந்த பட்டணத்து மனுஷர் அது யூதாவிலிருந்து வந்து நீர் செய்த இந்த கிரிகளை பெத்தேலின் பலிபீடத்திற்கு விரோதமாக கூறி அறிவித்த தேவனுடைய மனுஷனின் கல்லறை என்றார்கள். அதற்கு அவன் இருக்கட்டும், ஒருவனும் அவன் எலும்புகளை தொட வேண்டாம் என்றான். அப்படி அவன் எலும்புகளை
சமாரியாவிலிருந்து வந்து தீர்க்கதரிசி எலும்புகளோடு விட்டு விட்டார்கள். கர்த்தருக்கென்று கோபமுட்டாக்க இஸ்ரவேலின் ராஜாக்கள் சமாரியாவின் பட்டணங்களில் உண்டாயிருந்த மேடைகளின் கோவில்களை எல்லாம் யோசியா தகர்த்து பெத்தேலிலே தான் செய்த செய்கைகளின்படி அவைகளுக்கு செய்து அவ்விடங்களில் இருக்கிற மேடைகளின் ஆசாரிகள் எல்லாம் பலிபீடங்களையும் கொண்டு போட்டு அவைகளின் மனுஷரின் எலும்புகள் எல்லாம் சுட்டெடுத்து எருசலேமுக்கு திரும்பினான். பின்பு ராஜா இந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி உங்கள் தேவனாய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசிரியங்கள் என்று சகல ஜனங்களுக்கும் கட்டளையிட்டான். இஸ்ரவேல் நியாயம் விசாரித்து நியாயாதிபதிகள் நாட்கள் தொடங்கி இஸ்ரவேல் ராஜாக்கள் யூதான் ராஜாக்கள் ஆகிய அவருடைய சகல நாட்கள் இந்த பஸ்காவை போல் ஆசிரிக்கப்படவில்லை. ராஜாவாகிய யோசியாவின் 18ஆம் வருஷத்திலே கர்த்தருக்கு இந்த பஸ்கா எருசலேமில் ஆசிரிக்கப்பட்டது. ஆசாரியன் இல்க்கியா கர்த்தருடைய ஆலயத்தில் கண்டெடுத்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் நிறைவேறும்படிக்கு யோசியா அஞ்சனக்காரரையும் குறி சொல்கிறவர்களையும் சுரூபங்களையும் நரகலான விக்கிரங்களை யூதா தேசத்தில் எருசலேமில் காணப்பட்ட எல்லா அருவருப்புகளையும் நிர்மூலமாக்கினார். கர்த்தரிடத்துக்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசே நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்கபடி எல்லாம் செய்யும் மனதை சாய்த்தான். அவனைப் போலத்த ராஜா அவனுக்கு இருந்ததில்லை, அவனுக்கு பின் எழும்பினதுமில்லை. ஆகிலும் மனாசே கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கின சகல காரியங்களின் நிமித்தம் அவர் யூதாவின் மேல் கொண்ட நம்முடைய மகா கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பாமல் நான் இஸ்ரவேலை தள்ளிவிட்டது போல யூதாவை என் முகத்தை விட்டு தள்ளி நான் தெரிந்து கொண்ட இந்த எருசலேம் நகரத்தையும் என் நாமம் விளங்கும் என்று நான் சொன்ன ஆலயத்தையும் பெருத்து விடுவேன் என்று கர்த்தர் சொன்னார். யோசியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை அவன் யூதாவுடைய ராஜாக்களின் 4ஆம் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அவன் நாட்களில் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் நேகோ அசீரிய ராஜாவுக்கு விரோதமாய் ஐப்ராத் நதிக்கு போகிற பொழுது ராஜாவாகி யோசியா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். பார்வோன் நேகோ அவனை மெகிடோவில் கண்ட பொழுது அவனை கொன்று போட்டான். மரணமடைந்த அவன் அவனுடைய ஊழியக்காரர் ரதத்தின் மேல் ஏற்றி மெகிதோவில் இருந்து எருசலேமுக்கு கொண்டு வந்து அவனை அவன் கல்லறையில் அடக்கம் பண்ணினார். அப்பொழுது தேசத்தின் ஜனங்கள் யோசி அவனுக்கு மன்னையோ யோவகாசை அழுத்து அவனை அபிஷேகம் பண்ணி அவனை தகர்ப்பான் ஸ்தானத்தில் அவனை ராஜாவாக்கினார்கள். யோவகாஸ் ராஜாவாகிற பொழுது 23 வயதாக இருந்தும் 3 மாத எருசலேம் அரசாண்டான். லிப்னா ஊரான எரேமியா அவன் குமார்த்தியன். அவன் தாயின் பேர் அமித்தாள். அவன் தன் தகவன் செய்தபடியெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தான். எருசலேமின் அரசாளாதபடிக்கு பார்வோன் நேகோ அவனை ஆமாத் எஸ்மான இப்ராவிலே பிடித்து கட்டுவிட்டு தேசத்தின் மேல் 100 தாலந்து வெள்ளியும் 1 தாலந்து பொன்னையும் அபராதமாக சுமத்தி யோசியாவின் குமாரனாக எலியாக்கிம் அவன் தகப்பனாக யோசியாவின் ஸ்தானத்திலே ராஜாவை வைத்து அவன் பேரை யோயாக்கிம் என்று மாற்றி யோவகாசை கொண்டு போய் விட்டான். இவன் எகிப்திலே போய் அங்கே மரணமடைந்தான். அந்த வெள்ளியையும் பொன்னை யோயாக்கிம் பார்வனுக்கு கொடுத்தான். ஆனாலும் பார்வனுடைய கட்டளின்படி அந்த பணத்தை கொடுக்கும்படி அவன் தேசத்தை மதிப்பிட்டு அவன் மதிப்பின்படி அந்த வெள்ளியையும் பொன்னையும் பார்வோன் நேகோவுக்கு கொடுக்கத்தக்கதாக தேசத்து ஜனங்களை கையிலே தண்டினான். யோயாக்கீம் ராஜாவாகிற பொழுது 25 வயதாக இருந்து 11 வருஷம் எருசலேம் அரசாண்டான். குமாரன் ஊரானாகிய பெதாயாவின் குமாரத்தியாக அவன் தாயின் பேர் செபுதாள். அவன் தன் பிதாக்கள் செய்தபடியெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அதிகாரம் 24. அவன் நாட்களில் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகத்நேச்சர் வந்தார். யோயாக்கீம் என்று 3 வருஷம் அவனை சேவித்து பின்பு அவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கல்தையரின் தண்டுகளையும் சீரியன் தண்டுகளையும் மோபியரின் தண்டுகளையும் அம்மோன் புத்திரன் தண்டுகளையும் அவன் மேல் வரவிட்டார். தீர்க்கதரிசிகளாகிய நம்முடைய ஊழியக்காரரை கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அவர் அவைகளை யூதாவை அழிக்கும்படிக்கு வரவிட்டார். மனாசே தன் எல்லா செய்கைகளிலும் வந்து பாங்கனும் யூதாவை தமது சமூகத்தை விட்டு அகற்றும் கர்த்தருடைய கட்டளைகள் அப்படி நடந்தது. அவன் சிந்தின குற்றமற்ற இரத்தத்திற்காகவும் எருசலேமை குற்றமற்ற இரத்தத்தால் நிரப்பினதற்காகவும் கர்த்தர் மன்னிக்க சித்தமில்லாதிருந்தார். யோயாக்கீமின் மற்ற வர்த்தமானங்கள் அவன் சேவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் 4ஆம் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. யோயாக்கீம் தன் பிதாக்களுடைய நித்திரையடைந்த பின் அவன் குமாரன் யோயாக்கீன் அவன் தானத்திலே ராஜாவான எகிப்தின் ராஜா அப்புறம் தன் தேசத்திலிருந்து புறப்பட்டு வரவில்லை. எகிப்தின் நதி தங்கி அவர் ஐப்ராத்தின் நதி மட்டும் எகிப்தின் ராஜாவுக்கு இருந்த யாவையும் பாபிலோன் ராஜா பிடித்திருந்தார். யோயாக்கீன் ராஜாவாகிற போது 18 வயதாக இருந்து எருசலேம் 3 மாதம் அரசாண்டான். எருசலேம் ஊரானாகிய எல்தாதான் குமார்த்தியன் அவன் தாயின் பேர் நெகுஸ்தாள். அவள் தன் தகப்பன் செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் காலத்தில் பார்வோன் ராஜாவாகிய நேபுகத்நேச்சரின் சேவகர் எருசலேமுக்கு வந்தார்கள். நகரம் முற்றுகை போடப்பட்டது. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகத்நேச்சருடைய சேவகர் நகரத்தை முற்றுகை போடுகையில் அவன் தானும் அதற்கு விரோதமாக வந்தார். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனும் அவன் தாயும் அவன் ஊழியக்காரரும் அவன் பிரபுக்களும் பிரதானிகளும் பாபிலோன் ராஜா அவனிடத்துக்கு புறப்பட்டு போனார்கள். அவனை பாபிலோன் ராஜா தன் ஆளுகையின் 8ஆம் வருஷத்திலே பிடித்து கொண்டான். அங்கே இருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் சகல பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரண்மனையும்
பொக்கிஷங்களை எடுத்துக்கொண்டு செல்வன். ராஜாவாகிய சாலமன் கர்த்தருடைய ஆலயத்தில் உண்டாயிருந்த பொன்வெளிகளையும் கர்த்தர் சொல்லியிருந்தபடி உடைத்து போட்டு எருசலேமியர் அனைவரும் சகல பிரபுக்களும் சகல பராக்கிரமசாலிகளும் 10,000 பேரையும் சகல தச்சரையும் கொல்லரையும் சிறைப்பிடித்து கொண்டு போனாலும் தேசத்தின் ஏழை ஜனங்கள் அல்லாமல் வேறொரு மீதி இருக்கவில்லை. அவன் யோவாக்கினின் ராஜாவின் தாயையும் ராஜாவின் ஸ்திரீகளையும் அவன் பிரதானிகளையும் தேசத்தில் பராக்கிரமசாலி எருசலேமிலிருந்து பாபுலோன் சிறைப்பிடித்து கொண்டு போனான். இப்படியே பாபுலோன் ராஜா பராக்கிரமசாலி மனுஷராகிய 7,000 பேரையும் தச்சரும் கொல்லரும் ஆகிய 1000 பேரையும் யுத்தம் பண்ணத்தக்க பலசாலிகளையும் பார்வனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போனான். அவனுக்கு பதிலாக பாபுலோன் ராஜா அவன் சிறிய தகப்பனாகிய மத்தனியாவை ராஜாவோ இட்டு அவனுக்கு சிதேக்கியா என்று மறுபெயரிட்டான். சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 வயதாக இருந்து 11 வருஷம் எருசலேம் அரசாண்டான். லிப்னாவுரானாகிய எரேமியா அவன் குமாரத்தின் அவன் தாயின் பேர் அமித்தாள். யோயாக்கீம் செய்தபடியெல்லாம் அவனும் அவனுடைய கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். எருசலேமையும் யூதாவையும் கர்த்தர் தம்முடைய சமூகத்தை விட்டு அகற்றி தீர்மானம் அவைகளின் மேலுள்ள அவருடைய கோபத்தினால் இப்படி நடந்தது அல்லாமல் சிதேக்கியா பாபிலோனிலே ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். அதிகாரம் 25. அவன் ராஜ்யபாரம் பண்ணும் 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே பாபிலோன் ராஜாவை நேபுகாத்நேச்சர் அவனுடைய எல்லா அவருடைய எல்லா இராணுவம் எருசலேமுக்கு விரோதமாக வந்து அதற்கு எதிரே பாளையம் இறங்கி சுற்றிலும் அதற்கு எதிராக கொத்தளங்களை கட்டினார்கள். அப்படியே சிதேக்கியா ராஜாவின் 11ஆம் வருஷம் விட்டு நகரம் விட்டு போடப்பட்டிருந்தது. 4ஆம் மாதம் 9ஆம் தேதியின் பஞ்சம் நகரத்திலே அதிகரித்து தேசத்தின் ஜனத்திற்கு ஆகாரம் இல்லாமல் போயிட்டு நகரத்தின் மதிலின் திறப்பு கண்டது. அப்பொழுது கல்டையர் நகரத்தை சூழ்நிலை யுத்த மனுஷர் எல்லாரும் ராத்திரி காலத்திலே ராஜாவுடைய தோட்டத்தின் வழியாக 2 மதில்களுக்கு நடுவான வாசலுடைய தப்பி அவர்களுக்கு ராஜாவுமாய் சமான பூமியை நோக்கி ஓடி போனார்கள். கல்டையரின் இராணுவத்தார் ராஜாவை பின்தொடர்ந்து எரிகோவின் சமானான பூமியில் அவனை பிடித்தான். அப்பொழுது அவனுடைய இராணுவம் எல்லாம் அவனை விட்டு சிதறி போயிட்டு அவர்கள் ராஜாவை பிடித்து அவனை ரிப்லாவில் இருக்கிற பாபுலோன் ராஜாவிடத்துக்கு கொண்டு போய் அவனை நியாயம் தீர்த்து சிதேக்கியன் குமாரை அவன் கண்களுக்கு முன்பாக விட்டு சிதேக்கியன் கண்களை குருடாக்கி அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு அவனை பாபுலோனுக்கு கொண்டு போனார்கள். 5ஆம் மாதம் 7ஆம் தேதியிலே நேபுகாத்நேச்சர் பாபுலோன் ராஜாவின் 19ஆம் வருஷத்தில் பாபுலோன் ராஜாவின் ஊழியக்காரனை நேபுசரதன் ஜனாதிபதி எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு ராஜாவின் அரண்மனை எருசலேமின் சகல அவனுடைய பெரிய வீடுகளை எல்லாரும் அக்னியால் சுட்டெரித்து விட்டார். காவல் சேனாதிபதி இருந்த கல்தையரின் இராணுவங்கள் எல்லாரும் எருசலேமை சுற்றிலும் இருந்த அலங்கத்தை இடித்து போட்டார்கள். நகரத்தில் மீதியான மற்ற ஜனத்தையும் பாபுலோன் ராஜாவின் வசமாக ஓடி வந்து விட்டவர்களையும் மற்ற ஜனக்கூட்டத்தையும் காவல் சேனாதிபதியாக நேபுசரதன் சிறைகளை கொண்டு போனார். தேசத்தில் இளையான சிலரை திராட்சைத்தொடராகவும் பயிரிடுகிறவர்களாகவும் விட்டிருந்தார். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து வெண்கல தூண்களையும் அதிலிருந்த ஆகாரங்களையும் அதனுடைய ஆலயத்தில் இருந்த வெண்கல கடல் தொட்டியையும் கல்தையர் உடைத்து போட்டு அவைகளின் வெண்கலத்தை பாபுலோனுக்கு எடுத்து கொண்டு போனார்கள். செப்புச்சட்டிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் கத்திகளையும் துவகலசங்களையும் ஆராதனை கிடத்த சகல வெண்கல பனிமுட்டுகளையும் எடுத்து கொண்டார்கள். சுத்த பொண்ணு சுத்த வெள்ளியமான துவகலசத்தையும் கலங்களையும் தேவன் காவல் சேனாதிபதி எடுத்து கொண்டார்கள். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு பண்ணிவிட்ட 2 தூண்களும் ஒரு கடல் தொட்டி ஆதாரங்களும் ஆகிய 2 சகல பனிமுட்டுகளுடைய வெண்கலத்திற்கும் நிறையுமில்லை. ஒரு தூணின் உயரம் 18 முழமாக இருந்தது. அதன் மேல் அதற்கு 3 முழ உயரமான வெண்கல தலைப்பும் உண்டாயிருந்தது. கும்ளில் சுற்றிலும் செய்யப்பட்டிருந்த பின்னடும் மாதள வளங்களும் எல்லா வெண்கலமுமாயிருந்தது. மற்ற தூணும் அதில் பின்னலும் அதை போல இருந்தது. காவல் சேனாதிபதி பிரதான ஆசாரியனாகிய சிஸ்ராவையும் 2ஆம் ஆசாரியனாகிய செபனியாவையும் வாசல் காக்கும் 3 காவற்காரரையும் பிடித்தான். நகரத்திலே அவன் யுத்த மனுஷன் விசாரிப்புக்காரனாகிய பிரதானி ஒருவனையும் ராஜாவின் மந்திரிகளில் நகரத்திலே அகப்பட்ட 5 பேரையும் தேசத்தின் ஜனத்தை சேவகம் எழுகிற தலைவனையும் இராணுவ சம்பிரதாயம் தேசத்தின் மேல் நகரத்தில் அகப்பட்ட 60 பேரையும் பிடித்தான். அவர்கள் சகல சேனாதிபதி நேபுசரதன் பிடித்து ரிப்லாவில் இருக்கிற பாபுலோன் ராஜாவிடத்துக்கு கொண்டு போனான். அவர்களை பாபுலோன் ராஜா ஆமாத் தேசத்தின் பட்டணமான சிப்லாவிலே வெட்டி கொண்டு போட்டான். இப்படி யூதா ஜனங்கள் தங்கள் தேசத்தின் சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டார்கள். பாபுலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் யூதா தேசத்தில் இருக்கிறது வைத்து ஜனத்தின் மேல் சப்பானிகள் குமாரனாகிய சாப்பானின் குமாரனாகிய ஆகிக்கும் மகன் கெதலியாவை அதிகாரியாக வைத்தான். பாபுலோன் ராஜா கெதலியாவை அதிகாரியாக வைத்ததை சகல இராணுவ சேர்வைக்காரரும் அவருடைய மனுஷரும் கேட்டபொழுது அவர்கள் மிஸ்பாவிலே இருக்கிற கெதலியாவினிடத்தில் வந்தார்கள். அவர்கள் யாரெனில் நெத்தனியாவின் குமாரன் இஸ்மவேலும் கரையாவின் குமாரன் யோகனானும் ஆகிய தன்குமெத்தின் குமாரன் செராபாயுமே மகாத்தினன் ஒருவனுடைய குமாரன் ஆசானியும் அவர் மனுஷருமே.
அப்பொழுது கெதலியா அவர்களுக்கும் அவர்கள் மனுஷருக்கும் ஆணையிட்டு, நீங்கள் கல்தேயரை சேவிக்க பயப்பட வேண்டாம், தேசத்திலிருந்து பாபிலோன் ராஜாவை சேவியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்றார். 7ஆம் மாதத்திலே ராஜா வம்சத்திலே பிறந்த எலிசாமாவின் குமாரனாகிய நெத்தனியாவின் குமாரன் இஸ்மவேலுக்கு 10 மனுஷரோட கூட வந்த கெதலியாவை அவனுடைய கூட மிஸ்பாவிலிருந்த யூதாவையும் கல்தேயரையும் வெட்டி கொண்டு போட்டான். அப்பொழுது சீரியரும் பெரியோருமாகிய ஜனங்கள் யாவரும் சேனாதிபதியும் கல்தேயருக்கும் பயந்ததினால் எழுந்து புறப்பட்டு எகிப்திற்கு போனார்கள். யூதாவுடைய ராஜாவாகிய யோவாக்கினுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே ஏலியும் மெரதாக் என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய யோவாக்கீனை சிறைச்சாலையிலிருந்து புறப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி அவனுடைய அன்பாய் பேசி அவனுடனே சிங்காசனம் தன்னுடனே பாபிலோன் ராஜாக்கள் சிங்காசனம் உயரமாக வைத்து அவனுடைய சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்றினான். அவன் உயிரோடு இருந்த சகல நாட்களும் நித்தம் எனக்கு முன்பாக போஜனம் பண்ணும்படி செய்தார். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுடைய செலவுக்காக ராஜா வாக்கின கட்டளையின் அனுதின திட்டத்தின்படி அனுதினமும் கொடுக்கப்பட்டு வந்தது. வாசிக்க வேண்டிய வேதபதி வாசிக்க முடித்தவன் ஜெபிப்பான். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய நாமம் மைப்பட கர்த்தருடைய விஷயம் அற்புதங்களை காண செய்யும். கர்த்தருடைய வல்லமை விளங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமை நாவிகளை நசனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.